மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்குது? ஏழை மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்குது? தேர்தல் அரசியலே பொழப்பாக இங்கே நடக்குது. தேர்தல் அரசியலே பொழப்பாக இங்கே நடக்குது. பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் காலை வணக்கம். விஜயுடைய அரசியல் வருகை இங்கு சில விடயங்களை போட்டு உடைத்திருக்கிறது. இங்கு மக்களை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதாகவும், மேலும் ஆண்ட கட்சிகளும் அல்லது ஆண்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அதிகாரத்தை சுவைத்த கட்சிகளும் சொல்லி வந்தது போல மக்கள் பணத்திற்காகவும் அல்லது சரக்குக்காகவும் ஓட்டு போடுபவர்கள் அல்லர் என்பதை அது விஜயின் வருகை வெளிப்படுத்தியிருக்கிறது. இதில் இன்னொன்றும் நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் அரசியல் கவர்ச்சியையும் விஜயினுடைய வருகை வெளிப்படுத்தியிருக்கிறது. விஜய் தான் அரசியலுக்கு வருவதற்கான காரணம் பணமோ பதவியோ அல்ல. அதை நான் உச்சத்திற்கும் மேலாக அளவற்ற பணத்தையும் புகழையும் நான் சுவைத்து விட்டேன். அதனால் நான் அரசியலுக்கு பணத்திற்காகவோ பதவிக்காகவோ வரவில்லை என்கிறார். அப்படி என்றால் விஜய் ஆன்மீகத்தை அல்லவா தேடி போயிருக்க வேண்டும்? இல்லை, அரசியலில் சினிமாவை காட்டிலும் அதிகாரமும் பண வருகையும் அளவற்ற எல்லையை தாண்டி இருப்பதால் அது விஜயை கவர்ந்திருக்க கூடும் என்பதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் அரசியல் கவர்ச்சி என்பதற்கான பொருள் நாம் உணரப் பெறுகிறோம். ஏன் ஒவ்வொரு குடிமகன் மத்தியிலும் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்துவிட முடியாதா என்ற ஏக்கம் இருக்கிறது. அங்கு நிலவக்கூடிய ஒரு அதிகார எல்லையற்ற அதிகாரமும், அங்கு கிடைக்கக்கூடிய கௌரவமும், அங்கு கிடைக்கக்கூடிய செல்வமும் செல்வாக்குமே இங்கு அரசியல் கவர்ச்சிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இருந்த போதும் நாம் ஏற்கனவே சொல்லிய ஒரு மெல்லிய கோடுக்கான ஒரு வேறுபாடை இங்கு நாம் கண்டு உணரலாம். எப்பொழுது அரசியல் தேர்தல் பாமர மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறதோ அது அவர்களை அந்நியப்படுத்தி, அது ஒரு சாரருக்கு ஒரு அளவற்ற பணத்தை வைத்துள்ள சிறுபான்மை உச்ச நிலை குடிமக்களுக்கு அது சாத்தியம் என்பதை அந்த மெல்லிய கோடு பாமர மக்களை விலக்கி வைக்கிறது. ஏனெனில் 8 கோடி பேருமே ஒரு அரசியல் களத்திற்கு வர முடியாத சூழல் இந்த அளவற்ற பணம் உள்ளது. இதில் இன்னொரு பார்வையும் நாம் காண வேண்டும். எப்பொழுது அரசியல் ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு உட்பட்ட மனிதனுக்கோ அல்லது தியாகம் உள்ளம் கொண்ட மனிதனுக்கோ அல்லது ஒரு பற்றற்ற நிலையில் உள்ள மனிதனுக்கோ அல்லது மக்களை மாறாமல் நேசிக்கக்கூடிய பண்புள்ள மனிதனுக்கு எப்பொழுது அரசியலின் இடம் கைப்பற்றக்கூடுமோ அங்கும் ஒரு மெலிதான ஒரு கோடி நிலவி இந்த 8 கோடி மக்களையும் அரசியலில் இருந்து விலக்கி வைக்க முடியும். அந்த மெல்லிய கோடானது இதுபோல் ஒரு உயர்ந்த அரசியல் தத்துவத்தில் இந்த மக்கள் பிரதிநிதியாவதற்கான தகுதிகள் ஒரு மனிதன் தூய்மையானவனாக இருப்பதும், ஒரு மனிதன் மக்களின் மீது மாறா பற்று கொண்டு இருப்பவனும், ஒரு மனிதன்
சொத்திலோ அல்லது சுகத்திலோ அல்லது உல்லாச வாழ்க்கையிலோ துறந்து விட்டு மக்கள் பணியாற்றக்கூடியவனுக்கு தான் இங்கு அரசியல் களம் உள்ளதாக வரும்பொழுது இங்கு மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய தலைவர்கள் இங்கு காணப்படுவார்கள். அதற்கான ஒரு களமாகவும் நம்முடைய தமிழ் தேசிய இயக்கம் இயங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.